வலம்புரி ஹோட்டல்ல வந்து எஜுகேஷன் எக்ஸ்போ நடக்குது. ஸோ எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல வந்து மெயினாகவே வந்து நாங்கள் லாங்குவேஜஸ்க்கான கோர்சஸ் தான் செஞ்சுட்டு இருக்கோம். லாங்குவேஜஸ் சொன்னா டிப்ளமா இன் இங்கிலீஷ், ஐஎல்டிஎஸ், டச். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து விஎஃப்எக்ஸ், அனிமேஷன், கான்செப்ட் ஆர்ட், கேம் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயங்கள். நாங்கள் வந்து டைம் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் சப்சிடரி பார்ட்னர் கம்பெனி நாங்கள் ஸ்டூடெண்ட் விசாஸ் அப்ளை பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் விசா, மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராம் அதுக்கு நாங்கள் கைட் பண்ணிக்கிறோம். வணக்கம். நாங்கள் ஜெஃப்னா விகாஸ் கேம்பஸ். ஸோ இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் சயின்ஸ், குவான்டி சர்வேரிங், சிவில் இன்ஜினியரிங், லோ, அதை விட லெவல் 7 டிப்ளமா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ஐஎல்ஸ் மட்டும் எங்கள்கிட்ட கோர்ஸ்கள் வந்து வெரைட்டி இருக்குது. இதை விட நாங்கள் அடிஷனலாக இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் ஸ்டடி அப்ரோட். இந்த ஸ்டடி அப்ரோட் மூலமாக வந்து எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குவாலிஃபிகேஷன் உள்ள ஸ்டூடெண்ட்ஸையோ நாங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு பிளேஸ்மெண்ட் செய்ய இயலும். அதாவது உங்களுடைய விசா ப்ரோசஸ், யூனிவர்சிட்டி அட்மிஷன்ல இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் முழுவதையும் வந்து நீங்கள் விகாஸ்ல பெற்றுக்கொண்டு உங்களோட டிகிரியையோ இல்லாட்டி உங்களோட ஹையர் நேஷனல் டிப்ளமா வந்து 2வது வருடத்தை, அதாவது 1வது வருடத்தை விகாஸ்ல பூர்த்தி செஞ்ச பிறகு 2வது வருடத்தை இல்லாட்டி பட்டப்படிப்பை வந்து யூகே, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வழிமுறைகளை வந்து நாங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட செய்து கொடுத்து கொண்டிருக்கோம். இப்ப நீங்கள் வந்து ஓ லெவல் செய்துவிட்ட ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் இல்லாட்டி ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணி போட்டு ரிசல்ட்ஸுக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து சரியான ஒரு முறையில வந்து ஒரு பிரிட்டிஷ் டிகிரி, அதாவது ஒரு யூகேல இருந்து பெறக்கூடிய ஒரு டிகிரியோட பெறக்கூடியதுக்கு ஏதுவான வழிமுறைகள் வந்து நிறைய இருக்கு. இதை பற்றிய மேலதிக தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்க எங்களோட B2 ஸ்டோர், அதாவது வலம்புரி ஹோட்டல்ல எஜுகேஷன் ஷேர்ல B2 ஸ்டோர்ல இருக்கிற விகாஸ் கேம்பஸுக்கோ இல்லாது நம்பர் 16 கோயம்புத்தூர் ரோட் ஜெஃப்னால இருக்கிற விகாஸ் கேம்பஸுக்கோ வந்து எப்படி உங்களோட உயர்கல்வியை இல்லாட்டி உங்களோட எதிர்காலத்தை கட்டமைக்கிறது பற்றிய தகவலை வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஹாய், வணக்கம். நான் தர்ஷிகா பேசுறேன். நியூசிலாந்து ஃபியூச்சர் சென்டர்ல இருந்து. நாங்கள் வலம்புரி ஹோட்டல்ல எஜுகேஷன் 2025 வந்திருக்கோம். நடக்குது. ஸோ அட் வலம்புரி ஹோட்டல்ல நியூசிலாந்து ஸ்டூடெண்ட் விசா சம்பந்தமா எங்களோட வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் விசாஸ் அப்ளை பண்றோம். ஸ்டூடெண்ட் விசா, மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராம் அதுக்கு நாங்கள் கைட் பண்ணிக்கிறோம். சார்ஜஸ் வந்து நீங்க நேர்ல வந்து கிடைச்சப்ப எங்களுக்கு சொல்லலாம். லைக் அப்புறம் எலிஜிபிலிட்டிஸ், ப்ரோக்ராம், யூனிவர்சிட்டிஸ், ஸோ அது வந்து நாங்கள் சார்ஜஸ் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வரும்? பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் போகலாம். ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணலாம். வித் ஒர்க் பர்மிட் லாங்குவேஜ் ஸ்கில் ஒர்க் பண்ணலாம். இங்கிலீஷ் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஐஎல்டிஎஸ் அப்படி ஐஎல்டிஎஸ் இல்லாட்டி பிஜி பண்ணிருக்கோம். நாங்கள் ஏபிஎஸ்சி பிரிமியர்லேருந்து பேசுகிறோம். ஸோ நாங்கள் வந்து 20 செமிஸ்டர்ல இருக்கிறோம். ஸோ எங்களோட மெயின் பேங்க் வந்துட்டு வலம்புரி. நாங்கள் வலம்பு, போல், கண்டி, திருநாட்டு இவட சப்ரான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ எங்களோட மெயின் டார்கெட் வந்து யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபின்லாந்து, ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸாக ரெக்ரூட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸாக தான் நாங்கள் மெயின்லேயே செய்கிறோம். ஸோ வந்து இது வந்து இப்போ நாங்கள் வந்து டெஃப்னா வலம்புரி எஜுகேஷன் ஃபேரில் ஃபீல் ஃபெஸ்டிவல் இருக்கிறோம். ஸோ டார்கெட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து
அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பட்ஜெட் தான். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸை இந்த பட்ஜெட் ஸ்டூடெண்ட்ஸ் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். ஸோ தேங்க்யூ. வணக்கம். இப்போ நாங்கள் வலம்புரி ஹோட்டலில் வந்து எக்ஸ்போ எஜுகேஷன் எக்ஸ்போ நடக்குது. சிஐயு யூனிவர்சிட்டிக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் 4 ஃபேக்கல்டிஸ் இருக்கு. அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதில் நாங்கள் ஆஃபர் பண்ணுற எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு அப்ரூவ் பண்ணப்பட்ட டிகிரி. அதை விட வந்து நாங்கள் இந்த ஷார்ட் கோர்சஸும் வந்து கொடுக்குறோம். இப்போ ஜப்பானீஸ் கோர்சஸ், அது மாதிரி கேர் கிவர் கோர்சஸ், அந்த கோர்சஸால் வந்து ஜப்பானுக்கு போகக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடிய வசதிகளை வந்து நாங்கள் செஞ்சு தரோம். இதை விட வந்து நாங்கள் இந்த எக்ஸிபிஷனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கு. the Time School of Higher Education, a subsidiary partner company with Vijay Institute. It is a certificate diploma in higher education, several hospitality management, IT and cybersecurity, construction technology, and automation and robotics. Other than this is after A-level. இந்த ஹை டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் டிகிரி பாத்வேஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. டிகிரி பாத்வேஸ் அண்ட் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் ஆஸ்திரேலியா, மலேசியா, தாய்லாந்து மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ். Apart from that, digital academy, IT related, Microsoft certification related programs, professionalism. So briefly, other than the Time School of Higher Education. Thank you. வணக்கம். நாங்க பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கதைக்கிறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல வந்து மெயினாக நாங்கள் லாங்குவேஜஸ்க்கான கோர்சஸ் தான் செஞ்சு இருக்கோம். லாங்குவேஜஸ் சொல்லிச்சுன்னா டிப்ளமா இன் இங்கிலீஷ், IELTS, டச், பிரெஞ்சு, ஜெர்மன், இப்படி எல்லா மொழியும் தான் நாங்கள் செய்யறோம். பெரியாக்களுக்கு மட்டுமே சின்னாக்களுக்கு வந்து நாங்கள் வயலி என்ன பிளானிங் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஃபேவரட் சிலபஸ் இருக்கு. இப்போ வயலின்றது வந்து 3 ஸ்டெப்ஸா இருக்கு. ஸ்டார்டர்ஸ், மூவர்ஸ், ஃபிளையர்ஸ் இருக்கு. ஸ்டார்டர்ஸ்ல இருக்கு அவங்க மூவர்ஸுக்கு வந்து மூவர்ஸ்ல ஃபிளையர்ஸ்க்கு வருவாங்க. டிப்ளமா இன் இங்கிலீஷ் சொல்றது வந்து நார்மலா நாங்க 3 to 4 months வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த 3 to 4 monthsல வந்து டிப்ளமா கோர்ஸுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து 54,000 plus 3,000 வந்து அட்மிஷனா வரும். ஸோ டோட்டலா 57,000 வரும். அதே மாதிரி நாங்க IELTSக்கு வந்து இப்போ IELTS செய்ய வேணும்னு சொல்லிச்சுன்னா ஸ்பீக்கிங், லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங் 4 டாஸ்க்குமே வந்து அவங்க டாப்பா இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட நாலேஜ் வந்து அவங்க டாப்பா இருக்குன்னு சொல்ல இயலாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஷெட்யூல் பண்ணி கிளாஸஸ் கொடுப்போம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பேசிக்ல இருந்து நாங்க பிக்கப் பண்ண வேணும்னு சொல்லிச்சோம்னா அவங்கள பேசிக்ல இருந்து IELTS வரைக்கும் நாங்க கொண்டு போவோம். இப்போ பேசிக்ல இருந்து IELTS வரைக்கும் நாங்க கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் வந்து 98,000 plus 3,000 வந்து அட்மிஷன் ஃபீயா இருக்கு. சரியா? இது அவங்களோட நாலேஜ் வந்து ஓகே, அவங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணுவாங்க. இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறாங்கன்னா இன்டர்மீடியட்ல இருந்து IELTS வரைக்கும் போறதுக்கு அவங்களுக்கு 6,000 அவங்க பே பண்ண வேண்டி வரும். இதே அவங்க வந்து ஸ்போக்கன் எல்லாம் அவங்களுக்கு நல்லா ஓகேயா இருக்கு, குட்டா இருக்கு, எல்லா 4 டைப் அந்த டாஸ்க்குமே வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு டிரெக்ட் IELTSக்குள்ள போகலாம். ஸோ அப்படி போறோம்னா அவங்களுக்கு 56,000 வந்து அவங்களுக்கு கோர்ஸ் ஃபீயா இருக்கு. இதே மாதிரி ஜெர்மனா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், கோர்சஸ் எல்லாம் நாங்க டிஃபைன் பண்ணின ப்ரைசஸ் வந்து இருக்கு. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் வந்து எங்களுக்கு அட்மிஷன் போறவங்களுக்கு வந்து நாங்க எல்லா கோர்சஸுமே 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். எங்களோட பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் ஸ்ரீலங்காலுமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஹெட்ஸ் வந்து ஜெஃப்னா, கச்சேரி, கிருபாலினஸ் இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ ஃபார் தி டீடைல்ஸ்